பிளட் கேன்சர் தெரிஞ்சாலுமே எப்பேற்பட்ட ஆளுமே தடுமாறி கீழே வந்து மனதளவு வந்து படுத்துருவாங்க. ஒரு வலிமையாக மேலே உட்கார்ந்து அவங்க வந்து இவ்வளோ தூரம் பேசுறதுலாம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து மகானோட லிஸ்ட்டில் தான் சேர்க்கணும். ஏன்னா எந்த ஒரு பிறவி பயன் இல்லாமல், எந்த ஒரு வம்சாவளி இல்லாமல் மற்ற குழந்தைகளை தன் குழந்தையாக அவர் எடுத்து சகல விதமான வித்தைகளை கற்றுக் கொடுத்து இன்றைக்கி ஒரு பெரிய அகாடமியாக வந்து உருவாக்கி இந்த உலகத்துக்கு தன்னையே ஒரு பொக்கிஷமாக கொடுத்து இதை மெயின்டைன் பண்ணுங்க, இதை வந்து பாதுகாப்புன்னு சொல்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அவர் சொல்லும் பொழுது கடைசி ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப கண் கலங்குச்சு. அந்த 2 நாய்க்குட்டி மேலே அவர் எவ்வளோ பாசம் வச்சுருந்தார்னா, எல்லாமே பேசும் பொழுதும் அந்த நாய்க்குட்டியை பற்றியும் அவர் பேசினார். யமதர்மனை பார்த்து மிரளாமல் பயப்படாமல் அந்த கடமை உணர்ச்சியை கொஞ்சம் கூட மாறாமல் தன்னோட உடலோட பாகங்களையும் தன் உடலையும் எங்கெங்கே யாராருக்கு பிரித்து கொடுக்குமோ அதை கொடுத்து நான் இறந்தும் உங்ககிட்ட இருக்கட்டும், நீங்கள் அதை பயன்படுத்தி. இதெல்லாம் சாதாரண விஷயமே. இப்போ சொல்கிறப்பெல்லாம் எனக்கு அப்படியே புல்ல அரிக்குதுங்க. அவர் சத்தியமாக அவரே கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு சக்தி அவருக்குள்ளே இருந்து இயக்கி இருக்குது. கண்டிப்பாக அவர் யாரை வழிபட்டாலும் கண்டிப்பாக 100% அவருக்கு நல்லதான் நடக்கும். இந்த கராத்தே உசைன் அவர் வந்து இறந்து போயிட்டாருக்கா. 2 மாசமாவே பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சரில் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தார். அவர் இன்னைக்கு இறந்து போயிட்டாரு. அவரோட ஆத்மாலாம் எப்படிக்கா சாந்தி அடையுமா? என்ன மாதிரி விஷயங்கள் அந்த ஆத்மா ஃபேஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா ஒருத்தவங்க இறந்து போயிடுவோன்னு தெரிஞ்சே அவர் இவ்வளோ விஷயம் அவ்வளோ தைரியமாக ஃபேஸ் பண்ணியிருந்தார் அந்த விஷயத்த. உசைன் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பராசக்தி வந்து நல்லா வேண்டிக்கிறேன், அவங்களுக்கு வந்து முக்தியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் வந்து நான் இப்படி சொல்கிறேன்னா, எத்தனையோ மரணங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம், எத்தனையோ இதிகாச புராணங்களை நம்ம பார்த்துருக்கோம், எத்தனையோ போர்களை வந்து நம்ம நாடு வந்து பார்த்துருக்கு. இப்போது ஒரு போரில் கூட ஒரு ஆண்மகன் வந்து வீரனாக என்ன பண்ணுமா, அந்த மார்பகத்தில் தான் வந்து அந்த வில்லை வந்து அம்பை வந்து வாங்கிக்கணும், பின்னாடி வந்து புற உதவிகளை வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அவனுக்கு தலையெழுத்து. அவன் நாடை காப்பாற்றணும், அவனோட அந்த வேலை அந்த ஊரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போரிடுறான். ஆனால் இவர் வந்து எப்படின்னா நம்ம வந்து அந்த வீரனோட சேர்க்கணும், வீரனுக்கெல்லாம் வீர மகான்களோட சேர்க்கணும். எதுக்குன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நம்ம வந்து தேவேந்திரன் பார்த்துருக்கீங்க. தேவேந்திரன் கையில் வந்து வஜ்ராயுதம் வச்சுருப்பான். அந்த வஜ்ராயுதத்தோட கதை தெரியுமா உங்களுக்கு? அந்த வஜ்ராயுதம் எப்படி வரும்னா, ரிஷிகள் முனிவர்கள் இருப்பாங்க, அவங்களோட தபோ சக்தியால் அவங்க தபஸ் பண்ணி தேவேந்திர போய் கேட்பறான், இந்த மாதிரி வந்து என்னோட வஜ்ராயம் போயிடுச்சு, எனக்கு வந்து நீங்களே வஜ்ராயமாக வரணும்னு சொல்லிட்டு. அந்த முதுகு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதுகோட எலும்பை தான் வந்து வஜ்ராயுதமாக வந்து தேவேந்திரன் வச்சுருப்பார். அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த மரணத்தை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்குன்னு அந்த உயிரை வந்து பஸ்பமாக்கி அந்த பவரெல்லாம் ஒன்று திரட்டு அந்த வஜ்ராயுதமாக தேவேந்திரன் கொடுத்து இந்த உலக நன்மைக்காகவும் இந்த உலகத்தை காப்பாற்றுக்காகவும் தேவேந்திரன் கிட்ட கொடுக்கும். அதே சக்தியும் அதே பலம் தான் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இந்த கலியுகத்தில் ஒரு மகான்னா கண்டிப்பாக வந்து இந்த உசைன் அவருக்கு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா சரி, நார்மலாக நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனாவோ நம்மளுக்கு ஒரு ஜுரம்னா கூட நம்ம அப்படியே துடிச்சு போயிடுவோம். ரெண்டாவது நாம் துடிக்கிறதுக்கு நம்ம அப்பா அம்மாவை நம்ம சுற்றி இருக்க விட்றாங்களா அழுது புரண்டுக்குன்னு நம்மளை பயம் காட்டி விட்டுருவாங்க. அந்த பயத்திலே நம்ம வந்து நல்லா இருக்கிறவங்க கூட ரொம்ப டேமேஜ் ஆகிடுவாங்க. உண்மையா இல்லையா? ஆனால் பிளட் கேன்சர் தெரிஞ்சாலுமே எப்பேற்பட்ட ஆளுமே தடுமாறி கீழே வந்து மனதளவு வந்து படுத்துருவாங்க. அதை தேய்ச்சி ஐ மீன் நல்ல ஒரு வலிமையாக மேலே உட்கார்ந்து அவங்க வந்து இவ்வளோ தூரம் பேசுறதுலாம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து மகானோட லிஸ்ட்டில் தான் சேர்க்கணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து சின்ன விஷயத்துக்கெல்லாம் மரணத்தை சம்பவிக்குது. சின்ன விஷயம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. லவ்வில் ஃபெயிலியர்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க, எக்ஸாமில் ஃபெயிலியர்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க, வீட்டில் அப்பா அம்மா திட்டினா சூசைட் பண்ணிக்கிறாங்க, சின்ன சண்டைக்கு அதாவது மன தைரியமே இல்லாமல் வாழ்கிற இந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் நம்ம பார்த்துன்னே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 2-3 சூசைட் ஆச்சு நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்தது, இல்லைனா எதுலையாச்சும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு இவர் வந்து சாதாரணப்பட்டவரில் பல திறப்பட்ட கலைஞர் அவர். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்பேற்பட்ட கராத்தே மாஸ்டர், ரெண்டாவது வில்வித்தை, குக்கிங், ஆக்டிங், டான்ஸிங், அப்படி போயினே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அவர் வந்து ஒரு மதுரையிலேருந்து வந்த மதுரை வீரனுக்கு அந்த மதுரை மண்ணுக்கே பெருமை சேர்த்துற விதமாக வந்து அவர் வந்து இன்னைக்கு வாழ்ந்துருக்காரு. வாழ்ந்து மறையில அவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, அவர் பாங்க தெளிவாக தன்னோட மரணத்தை எதிர்கொண்டார். அதாவது யமதர்மனை பார்த்து மிரளாமல் பயப்படாமல், யமனே வா, நீ வந்துட்டல, நான் வரேன், ஆனால் ஒரு நிமிஷம் நீ நில்லு, எனக்கு சில கடமைகள் இருக்குன்னு அந்த கடமை உணர்ச்சியை கொஞ்சம் கூட மாறாமல் தன்னோட உடலோட பாகங்களையும் தன் உடலையும் எங்கெங்கே யாராருக்கு பிரித்து கொடுக்குமோ அதை கொடுத்து நான் இறந்தும் உங்ககிட்ட இருக்கட்டும், நீங்கள் அதை பயன்படுத்தி. இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. இப்போ சொல்கிறப்பெல்லாம் எனக்கு அப்படியே புல்ல அரிக்குதுங்க. உண்மையான தெய்வம் அவங்களாம்.
அவங்களாம் வந்து மனித பிறவியே கிடையாது, தெய்வ பிறவி தான். ஏன்னா இதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. நம்ம வந்து மரணத்துக்காக தான் இன்னைக்கு எல்லாமே போறோம். சரி, நான் எப்பவுமே என்னோட இன்டர்வியூஸ்ல, என்னோட வழிபாடுல கூட எல்லாருக்கும் சொல்லுவேன். மரணத்த நம்ம எதிர்கொள்ளணும். அதுதான் அகோரிகள் இன்னைக்கு பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு காசிக்கு போனீங்கன்னா, அவங்க முற்றும் திருந்துவங்க. ஏன்னா, அவங்க ஒரு நாளும் அந்த மரணத்துக்காக நிப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. உலகத்துல அத்தனையுமே ஒதுக்கிடுவாங்க அவங்க. இன்னைக்கு மரணம், மரணம், மரணம். அந்த மரணத்துக்காக போராடுவாங்க. அதுக்காக சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த தபோ வலிமை ஏத்துக்குவாங்க. இவருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கூட எனக்கு வித்தியாசமே தெரியல. எனக்கு இவர பார்க்க சொல்ல கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே மனசார நான் அம்மா தாயே ஜெகன் மாதா பத்ரகாளி வந்து முக்திக்கு அதிபதி. இந்த ஜீவனுக்குலாம் மறுபிறவியே கிடையாது. இவர்லாம் ஸ்ட்ரெய்ட்டா அந்த அம்மா பாதத்துக்கு தான் போயிடுவாரு. அதுவும் இல்லாம இப்ப வந்து ரமடானோட பண்டிகை நாள். அவர் வேற முஸ்லீம் வேற. அது எப்பேற்பட்ட நாள்ல வந்து அவருக்கு வந்து முக்தி குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த அவங்க ஒரு மகானா பிறந்து, அவங்களுக்கு என்னென்ன வழிபாடுல என்னென்ன இருக்குமோ, அத்தனை குவாலிட்டி, அத்தனை தகுதிகள், அத்தனையுமே அவர்கிட்ட இருக்கு. அவர் தான் வந்து அவரோட கடைசி ஆசையா பார்த்தீங்கன்னா, என்னோட இதயத்த வந்து புத்தர் சிலையில வைக்கணும். நான் தான் அடுத்த புத்தரா கூட இருக்கலான்ற மாரிலாம் சொல்லியிருந்தாருக்கா. அதேமாரி அவரோட உடலையும் பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் காலேஜுக்கு தியானம் பண்ணணும். அவரோட முட்டி எலும்பு எடுத்து ஒரு சிலை செய்யணும். எனக்காக ஒரு சிலை செஞ்சு அத வச்சுக்கணுன்ற மாரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப பாருங்க, நம்ம வந்து இந்த கலியுகத்துல ஒரு விஷயம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஒரு கோயில் வந்து உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். பூரி ஜெகந்நாத் கோயில். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கும் வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட அந்த விக்கிரகத்துக்கு உள்ள வந்து ஒரு பெட்டியில கிருஷ்ண பரமாத்மாவோட இருதயத்த வந்து இன்னைக்கும் வந்து பேணி காக்குறாங்க எல்லாருக்குமே தெரியும். வருஷத்துக்கு ஒரு தடவ கண்ண கட்டிட்டு தான் அந்த இருதயத்த வந்து தொடுவாங்கன்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் வந்து இன்னைக்கும் அந்த ஸ்டெத்தஸ்கோப்பால அந்த விக்கிரகத்த தொடும் பொழுது ஹார்ட் பீட்ஸ் வருமாம். இது உங்களுக்கு எத்தனை பேர் அங்க போய் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் இத கேள்விப்பட்டீங்கன்னு தெரியாது. ஆனா, இதே ஒரு நிலை இந்த மகாத்மாவான அந்த உசேனுக்கும் இன்னைக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதத்தால அவர் வணங்குன அந்த புத்தராலயும், இல்ல எந்த தெய்வமா இருந்தாலும் அவருக்கு அனுகிரகம் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு சொல்லிக்கிறார்ன்னா, அப்ப அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனோ வலிமை இருந்திருக்கு. எந்த ஒரு அளவுக்கு வந்து அவர் வந்து ஆன்ம நிலையில வந்து மேல போய்க்கிறாரு. எந்த ஒரு அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த தைரியத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஏன்னா, அவரோட அத்தனை பாகங்களுமே ஒண்ணு கூட அவர் நல்லா பிளான் பண்ணி, கொஞ்சம் கூட அசராம இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, அவரோட ஃபேஸ் நீங்க பாருங்களேன். முன்னாடி இருந்ததுக்கும், எப்ப வந்து இவர் வந்து எனக்கு வந்துருச்சு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்ச பிறகு, அவரோட பேச்சுல வந்து ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் வந்துருச்சு. அந்த முகத்துல தேஜஸ் வந்துருச்சு. நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. நான் ரொம்ப அவர வந்து ஃபுல்லா நான் பார்த்துன்னே இருந்தேன். அவருக்கு வந்து அவர் சத்தியமா அவரே கிடையாது. கண்டிப்பா ஏதோ ஒரு சக்தி அவருக்குள்ள இருந்து இயக்கி இருக்குது. கண்டிப்பா அவர யார வழிபட்டாலும் கண்டிப்பா 100% அவருக்கு நல்லது தான் நடக்கும். இது உண்மை, இது சத்தியம். என்னோட ஆலயத்திலிருந்து சொல்றேன் நானு. ஏன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் யாரால பண்ண முடியுங்க? எந்த மனித பிறவிக்குமே மரணத்த கண்டா செத்து போயிடுவோங்க நம்ப. ஒரு மரணம் நம்மளுக்கு வருது. நாளைக்கு நீ செத்து போயிடுவ, நாளைக்கு நீ செத்து போயிடுவ சொன்னா நம்ம இன்னைக்கே காலியாயிடுவோம் அந்த பயத்திலேயே. ஆனா, மரணம் உனக்கு ஃபிக்ஸ் ஆன பிறகு எப்படிப்பா நம்ம வந்து நிம்மதியா சாப்பிட முடியும், தூங்க முடியும், நல்லா பேச முடியும்? அவர் பாருங்க எப்படி கணீர் கணீர்னு பேசுறாரு. அப்படியே எல்லாரும் மிரள வச்சுட்டாரு. அவர் பேசின பேச்சு பார்த்தவங்க எல்லார் கண்லேருந்து தண்ணீர். ஏன்னா, இப்படி ஒரு ஆத்ம பலம் எப்படி வரும்? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் போன்ற தெய்வ பிறவிகளுக்கு மட்டும் தான் இந்த மாரி ஒரு பலம் வரும். இந்த மாதிரி ஒரு பிறவியே கிடைக்கும். ஸோ, அதனால வந்து இவரோட பொருள் எங்கெங்க இருக்குதோ, கண்டிப்பா அது பொக்கிஷமா நீங்க வச்சுக்கங்க. கண்டிப்பா நாங்களும் வந்து மக்களும் வந்து பார்ப்பாங்க. அதோட ஆசீர்வாதம், அவரோட துவா என்னைக்குமே எல்லாருக்குமே இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையுமா? இல்ல இவர் வந்து புத்தர் மாரி இவர பிற்காலத்துல எல்லாரும் வந்து ஒரு கடவுளா பார்ப்பாங்களாக்கா? கண்டிப்பா இவருக்கு வந்து மறுபிறவியே கிடையாது. இப்பேற்பட்ட ஆத்ம பலம். அதுதான் சொல்றேனே. நான் என்னைக்குமே சொல்லுவேன் பாருங்க. நம்ம வந்து ஆன்மீகத்துல முதல்ல இருக்கிறது ஆத்ம பலம் தான். அந்த ஆத்ம பலம் இருந்தால் மட்டும் தெய்வத்துக்கு உன்னால நெருங்கவே முடியும். இல்லன்னா உன்ன அங்கேயே அடிச்சு கீழ தள்ளிடும். இவரெல்லாம் வந்து கண்டிப்பா மறுபிறவியே கிடையாது. முக்தி தான். முக்திக்கெல்லாம் முக்தி இவரு. அதே மாரி இவர யாராரு வழிபாடு பண்றாங்களோ 100% நல்லதே நடக்கும். நீங்க வேணா பாருங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள எவ்வளோ ஒரு மாற்றங்கள் வருது மட்டும் இல்லையான்னு பாருங்க. இத வந்து நான் இதன் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பெருசா வந்து சில பேர்லாம் நீங்க நெறைய ஆத்மா இந்த ஆசையில இறக்குறவங்கலாம் வந்து சாந்தி அடைய மாட்டாங்கன்ற மாரி விஷயங்கள்லாம் சொன்னீங்களக்கா. இவருமே 2 மாசமா மரண படுக்கையில இருந்துமே, இவருக்கும் நெறைய ஆசைகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அத பத்தி கேட்கிறேன். சி அவரோட கடைசி ஆசைகள வந்து அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். எனக்கு மரணம் வந்துருச்சு. யமதர்மன் வந்து நின்னுட்டான் அவ்வளோதான். நான் போயிட போறேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்னோட ஆசைகள் என்ன? என்னோட இருதயத்த என்னோட சீடர்கள்
நல்லா புரிஞ்சுக்க. இந்த சீடர்கள், இந்த சிஷ்யர்கள்லாம் யாரு? ஒரு குருவா இருந்தா தான் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வந்து குருவா இருந்துட்டாரு. உண்மையா இல்லையா? அது எந்த துறை இருந்தாலும் சரி, எந்த கலை 64 கலைகள்ல இந்த கலைகளும் இருக்கு. அதனால அவர் வந்து அந்த கலைகள்ல வந்து சிறந்து விளங்கிட்டார். ஸோ என்னோட சீடர்களுக்கு என்னோட பொக்கிஷத்த நான் விட்டுட்டு போறேன். அவங்க அத பார்த்துக்கணும். இனி அவருக்கு அடுத்தது யார் இருக்கிறாங்களோ, அவங்க அத நல்லா மெயின்டெயின் பண்ணி நல்ல ஒரு மேல கொண்டு வரணும். அதுதான் வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி நானும் கேட்கிறேன். எப்பவுமே வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்வேன். எப்பவுமே வந்து நம்மளோட ஜெனரேஷன் இல்லாம எந்த ஒரு பிறவி இருக்கோ, அது ரொம்ப 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 உன்னதமான பிறப்பு. நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இவருக்கும் இவர நம்ம வந்து ஒரு மகான்னே சொல்லலாம். உசேன் மகான் தான் சொல்லணும். இல்ல உசேன் ஐயான்னு சொல்லணும். எப்படி வேணா நம்ம கூப்பிடலாம். ஏன்னா அவருக்கு தகுதியானவர். ஏன்னா எந்த ஒரு பிறவி பயன் இல்லாம, எந்த ஒரு வம்சாவளி இல்லாம மத்த குழந்தைகள தன் குழந்தையா அவர் எடுத்து, சகல விதமான வித்தைகள கத்துக் குடுத்து, இன்னைக்கு ஒரு பெரிய அகாடமியா வந்து உருவாக்கி, இந்த உலகத்துக்கு தன்னையே ஒரு பொக்கிஷமா குடுத்து, இத மெயின்டெயின் பண்ணுங்க, இத வந்து பாதுகாப்புன்னு சொல்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா என்ன ஒண்ணு, அவர் சொல்லும்பொழுது கடைசி ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப கண் கலங்குச்சு. எனக்கு ரொம்ப மன வேதனையா குடுத்துன்னா, அந்த 2 நாய்க்குட்டி மேல அவர் எவ்ளோ பாசம் வச்சிருந்தார்ன்னா, எல்லாமே பேசும் பொழுதும், அந்த நாய்க்குட்டிய பத்தியும் அவர் பேசினாரு. அப்ப அது வாயில்லாத ஜீவனுக்கும் அங்க இடம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து சாதாரணமா நம்ம யாருமே நெனச்சிட முடியாதுங்க. ஏன்னா எங்க வீட்ல கூட அவ்ளோ நாய்க்குட்டி நான் வளர்க்குறேன். அது வளர்க்கக்குள்ள அந்த வலி வேதனை தெரியும். அவர் வந்து அதையும் வந்து மென்ஷன் பண்ணினா, எதுக்கு மென்ஷன் பண்றாரு? அதையும் நீங்க பார்த்துக்கணும். நான் இல்லன்னா கூட அந்த ஜீவராசிகளும் நீங்க படிகளந்து அதையும் பார்த்துக்கணும்னு சொல்றப்பலாம், இதெல்லாம் கண்டிப்பா வந்து பெரிய விஷயம். அதான் நம்ப வந்து இந்த ஜென்மால எவ்வளோ விஷயம் நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த கலியுகத்துல இப்படி கூட உலகத்துல ஒரு மனிதன் இருக்குன்னா, அது ஒன்லி அண்ட் ஒன் உசேன் அவர்கள் மட்டும் தான். இதுக்கு முன்னாடியும் என் வயசுக்கு நான் கேள்விப்படல. இதுக்கு அப்புறமா இந்த மாதிரி யாரும் பிறவி எடுப்பாங்களோ எனக்கு தெரியாது. அதே மாதிரி தயவு செய்து யாரா இருந்தாலும் இவருக்கு வந்து மத்த ஆத்மா கூட எந்த சரீரத்தோட சேர்க்கவே முடியாது. இதெல்லாம் உன்னதமான பிறவி. அந்த பிறவியோட பலன் இனிமேல் தான் இந்த உலகத்துக்கே தெரியும். இத எழுதி வச்சுங்க. அகால மரணம் என்பது வேற. ஆக்சிடென்ட் ஆகி செத்து போறது என்பது வேற. என்ன உடம்பு சரியில்லாம கிட்னி ஃபெயிலியர் ஆகி குடிச்சிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி வேற மத்த நோய் நொடிகள் இருக்கிறது வேற. பட் ஆனா இவருக்கும் நோய் நொடி இருக்குதா இல்லன்னு சொல்லல. நீங்க பார்த்தீங்கன்னா, இதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்துங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் பத்ரகாளி அம்மாக்கு தினைக்கும் நெய்வேத்தியம் சாப்பாடு நெய்வேத்தியம் ஊட்டுவார். ஆனா அவரு கடைசியில எப்படி இறந்தாரு? வயித்து புற்றுநோயில தான் இறந்தார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்ல ஆயிடுச்சு. நம்மளுக்கு வயித்து புற்றுநோய் அவரு நெனைச்சார்ன்னா, அந்த அம்மா கிட்ட சொல்லி அத சரி பண்ணிக்கலாம். ஆனா பண்ணல. ஏன் தெரியுமா? அந்த கர்மாவ அக்செப்ட் பண்ணாரு அவரு. இந்த கர்மாவ நான் அக்செப்ட் பண்றேன். நான் இறக்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள இந்த உலகத்த விட்டுட்டு போறேன். என்னோட சீடர்கள் இத வந்து கொண்டு வரணும்னு சொல்லி. இன்னைக்கு எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் உசேன் அவர்களும் இன்னைக்கு அந்த கர்மாவ அக்செப்ட் பண்ணாரு. அவர் டோட்டலி முழுமையா ஏத்துக்கிட்டார். அந்த மரணம் எனக்கு சம்பவிக்கும். அது எல்லாருக்கும் ஒரு நாள் சம்பவிக்கும். சரியா? பட் ஆனா அந்த மரணத்தை எத்தினி பேர் ஏத்துக்குவாங்க? இந்த மாதிரி ஒரு உன்னதமான ஆத்மா. அந்த ஆத்மாலாம் நம்ம நெனச்சு ஒரு கண்டிப்பா சொல்றேன். யார் யாரு உங்களுக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பா போயிட்டு கண்ணார அவர் பாதத்த தொட்டு கும்பிட்டு வந்தாலே புண்ணியம் தான். இதெல்லாம் மகா புண்ணியமான ஆத்மா. ஏன்னா நம்ம வந்து ஹிஸ்டாரிக்ல படிச்சிருக்கலாம், இதிகாசங்கள படிச்சிருக்கலாம், புராணங்கள படிச்சிருக்கலாம். ஆனா நம்ம கண்ணால பார்த்துக்க முடியாது. இன்னைக்கு இவரோட ஒரு ஹிஸ்டரி கண்டிப்பா பின்னாடி வர சங்கதிக்கு ஒரு தைரியத்தையும், மனோ வலிமைய தரும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல சாவு தான் நம்ம முன்னாடி வந்து நிக்குது. வாழ்வு யாருக்குமே கிடையாது. ஆனா, வாழ்ந்த மனிதன் இப்பேற்பட்ட உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாத மனிதன், இந்த மரணத்த கொஞ்சம் கூட அவர் ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு கடுகளவு கூட அவர் வந்து பயந்ததா, அவர் பேசின பேச்சிலும் தெரியல, அவர் இன்னைக்கு இந்த செயல்ல காட்டுனதும் தெரியல, அவர் அந்த எதிர்கொண்ட விதமே இன்னைக்கு எல்லாரும் பிரமிக்க வச்சுது. எப்பேற்பட்ட மகான்கள் கூட இன்னைக்கு வந்து சரணாகதி தான் சொல்ல முடியும்.